ஓடி வந்த ஜந்து நீள பெரிய தந்தத்தால் முட்டி தள்ளிய படையப்பா இரவு நேரத்தில் வீதியில் அலறிய பயணிகள். கேரளாவில் அடுத்தடுத்து யானை தாக்குதல் சம்பவங்கள். கேரள மாநிலத்தில் அண்மை காலமாகவே யானை தாக்குதல் சம்பவங்களும் உயிரிழப்புகளும் நேர்ந்து வரும் நிலையில் அரசு அதற்குரிய இழப்பீடுகளை வழங்குவதுடன் யானை மனித மோதல்கள் நடக்காதவாறு பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே இடுக்கியிலிருந்து உதுமாலை என்ற பகுதிக்கு கேரள மாநிலத்தின் அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மூன்றார் பகுதியில் இரவு நேரத்தில் சென்று கொண்டிருந்த போது அப்போதுதான் கம்பீரமாக வந்த அந்த படையப்பா யானை பேருந்தின் பின்பக்கமாக தனது தந்தத்தை கொண்டு இடித்து தள்ளி பேருந்தை கவிழ்க்க முயன்றது. அடுத்தடுத்து பேருந்துகள் இருந்ததால் அந்த பேருந்தை முன்னே நகர்த்த முடியாத நிலையில் பேருந்து ஓட்டுநர்கள் சாமர்த்தியமாக பேருந்துகளை நகர்த்தி சென்று விட்டதால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. கடந்த சில நாட்களில் தான் படையப்பாவால் 2 பேர் காயமடைந்தனர் என்ற தகவல்களும் கிடைத்துள்ளன. இரவு நேரங்களில் அந்த பகுதிகளில் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள்.